ராவணன் சீதையோட பர்மிஷன் இல்லாம கடைசி வரைக்கும் அவங்கள நெருங்கல. சீதாதேவி மேல ஆசைப்பட்டு அவங்கள தூக்கிட்டு வந்திருந்தாலும் சீதையோட கன்சர்ன் இல்லாம அவங்கள தொடக்கூடாதுன்னு ரொம்பவே கட்டுக்கோப்பா இருந்தாரு. அதுக்கு காரணம் ராவணனோட கண்ணியமா? கன்சென்டா எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராவணனுக்கு சீதா தேவி மேல இருந்தது லவ்வா என்ன? அது எப்படி இன்னொருத்தரோட மனைவி மேல லவ் வரலாம்? அண்ட் அவங்கள கிட்னாப் பண்ண ராவணனுக்கு, எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு பலம் கொண்ட ராவணனுக்கு ஏன் சீதா தேவியை தொடுறதுக்கு துணிவு வரல? 14 வருஷங்கள் சீதையை அவரோட கஸ்டடியில வச்சிருந்த ராவணன் ஒரு செகண்ட் கூட சீதா தேவியோட கன்சர்ன் இல்லாம தொட துணியல. அதுக்கான உண்மையான காரணம் ஒருத்தரோட சாபம்தான். இத நாங்க சொல்லல. ராமாயணத்தோட உத்தரகாண்டத்துல சாப்டர் 26ல வால்மீகி இத பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. அதாவது, ஒரு தடவை நலகுபேரனோட மனைவி ரம்பைய பார்த்த ராவணன் அவங்களோட அழகுல மயங்கி ரம்பை கிட்ட அத்துமீற ட்ரை பண்றாரு. அதை தடுக்க நினைச்ச ரம்பை, நான் உங்களுக்கு மருமக முறை வேணும், என்னை விட்டுங்கன்னு கெஞ்சிருக்காங்க. எஸ், ரம்பை நலகுபேரரோட ஒய்ஃப். இந்த நலகுபேரா ராவணனோட ஒண்ணு விட்ட சித்தப்பா குபேராவோட மகன். அப்படி பார்த்தா ராவணன் ரம்பைக்கு ஃபாதர் இன்லா, அதாவது மாமனார். பட் இத பத்தி கொஞ்சமும் கேர் பண்ணாம தன்னோட ஆசை மட்டும்தான் முக்கியம்னு நினைச்ச ராவணன் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸையும் உறவு முறையையும் மதிக்காம ரம்பைய ரேப் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த ரம்பை சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அவரோட ஹஸ்பண்ட் நலகுபேரர் ராவணனோட இடத்துக்கே போய் ரொம்பவே கோவத்தோட, உன்னோட ஆசைக்காக உன்னை நேசிக்காத எந்த பெண்ணையும் நீ பலவந்தப்படுத்தி தொட முயற்சி பண்ணா உன் தலை 7 துண்டுகளா பிளந்து விடும் அப்படின்னு சபிக்கிறாரு. இந்த சாபத்துக்கு பயந்துதான், இதனால மட்டும்தான் சீதை மேல ஆசைப்பட்டு அவங்கள கடத்திட்டு வந்த ராவணன் அவங்க மேல தன்னோட சுண்டு விரல் கூட படாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சோ நலகுபேராவோட சாபம் தான் சீதைக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இதுல ராவணனோட டீசன்சியோ டிக்னிட்டியோ எங்க இருக்கு?